இதோடையும் சேர்ந்து நல்லது விரும்பும் முருகானந்தன் அன்பானவர்களே, நம்ம இப்போ நம்முடைய ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா மேடத்துக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன காரணம்னா பாருங்கள், இப்போ நான் யாத்ரி நிவாஷ் திருச்சியில் ஸ்ரீரங்கம் பக்கத்தில் கூட யாத்ரி நிவாஷில் நேற்று நைட்டு தங்கியிருந்து இப்போ நாங்கள் கிளம்புறோம். அற்புதமாக இந்த விடுதியை என்ன சொல்கிறது, ஆன்மீக பெருமக்கள் தங்குவதற்காக நம்முடைய ஜெயலலிதா அம்மையார் கட்டி வச்ச அந்த யாத்திரியா நிவாஸ் உண்மையாகவே யாத்திரிகளுக்கு பெரிய உபயோகமாக இருக்குது. என்னை போன்ற யாத்திரிகள்லாம் குறைந்த வாடகையில் நிறைந்த தரத்தோடு ரொம்ப நிம்மதியாக தங்கறதுக்கு அம்மையார் அவர்கள் செய்த இந்த அற்புதமான காரியத்துக்காக நிச்சயம் நம்மெல்லாம் யாத்திரிகளாகிய நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இது மாதிரி ஒரு மானுமெண்டல் ப்ராஜெக்ட், மேடத்தோடைய ஒரு மானுமெண்டல் ப்ராஜெக்ட் நான் அதை சொல்லுவேன். இப்படி தான் ஒரு ஆட்சியாளரும் தன்னோட நினைவில் எதையாவது வர்ற மாதிரி செய்யணும். பட் அது நல்ல சிந்தனை உள்ள ஆட்சியாளர்கள் செய்வாங்க. இல்லாதவங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பேசவும் வேண்டாம். வெறுமனே காசு சம்பாதிக்கிறதுக்காக சில ஆட்சியாளர்கள் வருவாங்க, அவங்களுக்கு காசு மட்டும்தான் குறியாக இருக்கும். எம்ஜிஆர் மாதிரி, ஜெயலலிதா மாதிரி, காமராஜர் மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்களை மற்ற ஆட்சியாளர்களும் ஆட்சி இருக்கிறப்ப செஞ்சால் நல்லது தான். பார்ப்போம். நல்லது. இப்போ நீங்கள் திருச்சி வந்தீங்கன்னா இங்கேயே தங்குப்பேன். குறைந்த வாடகை, அருமையாக இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லாமே அருமை, எல்லாமே சுகம், அற்புதம்.